எல்லோருக்கும் வணக்கம். பிரேஸ் தி லார்ட். நம் கர்த்தர் நல்லவர். அவர் மகா கிருபையும் இரக்கமும் தயவும் அன்பும் உள்ளவர். எங்களை எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். அவரிடத்தில் வந்தால் போதும், அவர் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். இந்த நாளிலும் ரட்சிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தில் பார்க்கிறோம். மோசேயினூடாக ஆண்டவர் கொடுத்த பிரமாணங்களை கற்று அதன்படி வாழ்ந்தால் ரட்சிக்கப்பட முடியும். அதாவது நீதிமானாக மாற முடியும். தேவனுக்கு பிரியமான காரியங்களை, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதன் மூலம் அவரோடு இணைந்து ஒரு சமாதான சந்தோஷமான வாழ்வு வாழ முடியும். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த இடத்தில் பவுலையும் சீலாவையும் அந்த சிறைச்சாலை அதிகாரி கேட்கிறான். ஏனென்றால் பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருந்தார்கள். அவர்கள் இரா முழுதும் தேவனை துதித்து ஆராதித்து பாடினார்கள். அப்பொழுது அந்த பூமி அதிர்ச்சி உண்டான மாதிரி ஒரு அதிர்வு வந்து சிறை கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது. அந்த இடத்தில் இவர்கள் எல்லோரும் தப்பி ஓடி போனார்களோ என்று நினைத்து சிறை அதிகாரி தன்னையே மாய்த்து கொள்ள பார்த்தான். ஆனாலும் பவுல், உன்னை மாய்த்து கொள்ளாதே, நாங்கள் இங்கு உள்ளேதான் இருக்கிறோம் என்று சொல்லி அவனுக்கு தாங்கள் இருப்பதை வெளிப்படுத்தினார். அப்பொழுதுதான் அந்த சிறை அதிகாரி கேட்கிறான், ஆண்டவன்மார்களே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது பவுலும் சீலாவும் கொடுத்த பதிலை பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 30-34 வசனங்களை ஆராய்ந்து படித்தால் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. என்னத்தை விசுவாசிக்க வேணும்? அவர் எங்கள் மீறுதல் அக்கிரமம் பாவங்களை சுமந்து கொண்டார், அதை விசுவாசி. அவர் எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுப்பப்பட்டார், அதை விசுவாசி. அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று தெளிவாக அவர்களுக்கு சொன்னார்கள். அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். பாருங்கள், அவர்களுக்கு விசுவாசிக்கும்படி சொல்லி கர்த்தருடைய வசனத்தை அன்று ராத்திரியிலே அவர்களுக்கு போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். பாருங்கள், ஒரே ராத்திரியில் அவன் இயேசு மேல் விசுவாசம் வைத்து ரட்சிக்கப்பட்டான், ஞானஸ்தானத்தை எடுத்தான். அவனும் எடுத்தான், அவன் வீட்டார் அனைவரும் எடுத்தார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாயிருந்தான். இங்கு தெளிவாக காண்கிறோம், உண்மையாய் இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டவன் மன மகிழ்ச்சியாகத்தான் இருப்பான். ஏன்? அவன் தேவனுடைய வசனத்தை வடிவாக புரிந்து கொண்டு அந்த வசனத்துக்கு ஏற்ற பிரகாரமாக தான் வாழ்வதற்கு தன்னை மாற்றுகிறான், தன்னை ஒப்பு கொடுத்து அதுக்கு பிரகாரமாக வாழ்கிறான். ஆதலால் தான் அவன் மன மகிழ்ச்சியாக இருக்கிறான். அவன் ஒருவன் தான் விசுவாசித்தான், அது நிமித்தம் அவன் உறவுகள், அவன் குடும்பத்தார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆதலால் என் சகோதர சகோதரிகளை, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, சத்திய வார்த்தையாகிய இயேசுவினுடைய இந்த சத்திய வார்த்தையை அனைவருக்கும் நாங்கள் அறிவிக்க வேண்டும். நாங்கள் அறிவிக்கும் போது நாங்கள் முதலாவது இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்ந்து கொண்டு அதை அறிவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரே ராத்திரியில் சடுதியில் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஏனென்றால் இங்கு பாருங்கள், அவர்கள் பல நாட்கள் போதனையை கேட்கவில்லை. ஒரே நாள் அந்த அற்புத அதிசய அடையாளத்தை கண்டார்கள். அவர்கள் பாடி துதித்து ஆராதித்த போது அந்த இடத்தில் ஒரு பூமி அதிர்ச்சி உண்டானது, ஒரு மாற்றத்தை அவர்கள் கண்டார்கள். ஆதலால் தான் அவர்கள் இந்த பவுலும் சீலாவும் பின்பற்றுகிறவர் தான் மெய்யான தேவன் என்பதை உணர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டு அந்த இயேசு மேல் விசுவாசம் வைத்தார்கள்.
ரட்சிப்பை பெற்றார்கள். ஆதலால் நாங்களும் நீங்களும் அந்த இயேசுவுக்கு சாட்சியாக வாழ வேணும். அவருக்கு பிரியமான காரியத்தை செய்து அவருடைய சத்தியத்தை ஜனங்களுக்கு அறிவிக்கும் போது நிச்சயமாக மாற்றம் உண்டாகும். தனிய வார்த்தையை மட்டும் கொடுக்கும்படி இயேசு எங்களை அழைக்கவில்லை. ஏனென்றால் இயேசுவே சொல்லியிருக்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் வல்லமையும் என்னிடத்தில் உள்ளது, எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆதலால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியினரையும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு போதியுங்கள் என்றுதான் இயேசு சொல்லியிருக்கிறார். இயேசு சொன்னதை செய்யும் போது இயேசுவே எங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் வாய்க்கை செய்வார். இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான எதிர்ப்புகள் வரலாம். எல்லா எதிர்ப்புகளையும் மேற்கொள்ள அவரே எங்களை பலப்படுத்துவார். பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாமே ஆகும். அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அவரை நம்புகிறவன் நிச்சயமாக பிழைப்பான். எல்லா சூழ்நிலையிலும் ஒரு வெற்றி வாழ்வு வாழ்வதற்கு இயேசுவே எங்களோடு கூட இருந்து எங்களுக்குள் இருந்து எங்களை வழி நடத்துவார். இது சத்தியம். சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம் உங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். பிதாவாகிய தேவனே, இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தால் ரட்சிக்கப்பட முடியும் என்பதை அறிந்து உணர்ந்து புரிந்து ஞானஸ்தானம் பெற்று இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ கிருபைகள் தந்து வழி நடத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். May God be with you.